அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சில நாதாரிகளுக்கான பதிலடி வீடியோ. அதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்ற தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் ஒரு விஜயோட நிர்வாகிகள் சந்திப்பு நடந்துச்சு. அதில் விக்னேஷ் அப்படின்ற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா காரு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு கால் முறிவும், இந்த பையன் வந்து தலையில் அடிபட்டு பயங்கரமாக ரொம்ப மோசமான நிலையில் ஐசியூவில் இவ்வளோ நாள் சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் 23ஆம் தேதி, அதாவது நேற்று உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் வந்தோடனே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இதை பற்றின டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்துச்சு. அவங்களோட தந்தை வந்து ரொம்பவே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் 2 பையன், குமரேஷ் மற்றும் விக்னேஷ். இதில் விக்னேஷ் பையன் தான் இறந்து போயிட்டார். இது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சிக்கே வந்து இது ஒரு பேர் இழப்பு அப்படின்னே சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு வாடகை வாய்கள் குறிப்பாக வந்து இப்போ தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து விக்னேஷுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் சில நாதாரிகளுக்கான ஒரு பதிலடியாக நம்ம பேச போகிறோம். இதில் தப்பு தவிர எதனா வார்த்தைகள் வந்துச்சுன்னா அவங்கள மாதிரி தான், அவங்களும் அதை தான் சொன்னாங்க. அதனால தான் நம்மளும் அதை சொல்கிறோம். மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி இப்போ விக்னேஷ் அப்படின்ற பையன் உயிரிழந்திருக்கான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு நபர் வந்து ரொம்ப வெயில் தாங்காமல் அந்த வடமாநில தொழிலாளி ஒருத்தர் இறந்து போயிருப்பார். இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்துருப்பாங்க. அவரோட உடலை வந்து சொந்த மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முழுக்க டிவிகே சைட்லேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவ்வளோ தூரம் வெளியில் வரல. இப்போ நான் இந்த நாதாரிகளுக்கு என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி விக்னேஷ் அப்படின்ற தம்பி உயிரிழந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பொதுக்கூட்டத்தில் நடக்கலை, சாலை விபத்து. இந்த சாலை விபத்துக்கு காரணம் யார் அப்படின்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும், நமக்கும் நல்லா யோசித்து பார்த்தோம்னா தெரியும். வண்டி வருது, வண்டிக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு போக ஊடாலெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையினோட வண்டி ஒன்று பின்னாடி வந்துச்சு. அந்த டீட்டெயிலாம் சில பேர் போட்டு உருட்டிட்டு இருந்தால் கூட உண்மைத்தன்மை தெரியாமல் எதுவும் பேசக்கூடாதுன்றதுனால நம்ம அதை பற்றி பேசலை. இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம தனியாகவே ஒரு விழிப்புணர்வு மாதிரி வீடியோவை போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்தாலே இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சில நாதாரிகள் ஊப்பிகள் குறிப்பாக வந்து இன்றைக்கி செம்பு தூக்கி மீடியாக்களில் வந்து இன்றைக்கி பரவலாக பேசப்படுற நியூஸே இதுதான். நான் இதை பற்றி என்ன கேட்குறேன், உனக்கு தில்லு இருக்குது, தெம்பு இருக்குது, சோத்தில் உப்பு போட்டு தின்றேல. போன 10 நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குளத்தில் ஒரு மாணவியை என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும். விமானத்தில் ஒரு பணிப்பெண் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும். முந்தா நேற்று சேலத்தில் 14 வயசு பிள்ளை என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும். இப்போ எம்எல்ஏ பழனி ஆண்டியோட அந்த கனிமவள இருக்கிற அந்த இடத்துல ஒரு இளைஞர் சடலத்தை கண்டெடுத்துருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. அந்த இளைஞர் யார், என்ன விவரம் அப்படின்றது இன்னும் வெளியவே வரல. அப்போ இவ்வளோ விவரத்தையும் நீ உன்னிப்பாக பேசுகிற ஆள், நீ வந்து சோத்தில் உப்பு போட்டு தின்ற ஆளுன்னா எல்லாத்தையுமே நீ பேசியிருக்கணும். இதையும் நீ பேசு. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு நான் பழி சுமத்துறதுக்கு நான் வரல. இது ஒட்டுமொத்தமாக நடந்த ஒரு சின்ன விபத்தில் இந்த பையன் வந்து கண்டிப்பாக உயிரிழக்கிற வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே வருந்துற விஷயம். இதை வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்றைக்கி வந்து டிவிகே சைட்லேருந்து யாருமே போய் பார்க்கல, நாங்கள் மட்டும்தான், எங்களுடைய அமைச்சர் வந்து அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் போய் பார்த்தாரு, அவர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து மக்களை முட்டாள்தனமாக்குறதுக்கான ஒரு போலி நியூஸு. முழுக்க அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அந்த பையனை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வரைக்கும் அங்கே இருக்கிற அவங்களோட நண்பர்கள் மற்றும் டிவிகே நிர்வாகிகள் கூட இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் அவங்க அந்த தம்பியை போய் நேரில் பார்த்து குடும்பத்தினருக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ அந்த தம்பி இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு நியூஸ் வரல. அதனால தான் நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லலாம். அந்த பையனுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து நிதி உதவி பண்ணுறதா இருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் என்ன ஏதுன்றதை நான் அடுத்த டீட்டெயில் வந்தோடனே சொல்லிடுறேன். ஆனால் இவங்க உருட்டுற விஷயம் என்னன்னா, யாருமே போய் பார்க்கல, ஒரு டிவிகே காரங்க கூட போய் அந்த பையன் 19 நாள் வந்து மருத்துவமனையில் இருந்திருக்கான், யாருமே போய் பார்க்கல அப்படின்னு இது முழுக்க பொய்யான நியூஸு. அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஐசியூவில் இருந்து அவ்வளோ நாள் வரைக்கும் அங்கே இருக்கிற உள்ளூர் நிர்வாகிகள் அந்த பையன் கூடவே இருந்திருக்காங்க, உதவிகளை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த மோசமான நியூஸ் அப்படின்றது கேட்டதுக்கப்புறமா புஷியானந்த் அவர்களும் சரி, விஜய் அவர்கள் நேரில் போய் அவங்க குடும்பத்தை சந்திக்கிறதா இருக்காருன்ற ஒரு சின்ன தகவல் வருது. இன்னும் கூட அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அப்படின்னா கூட ஒரு சின்ன தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த தம்பியோட குடும்பத்தை சந்திப்பார் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக நிதி உதவி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டத்துக்கு போனாலே இப்படி தான். ஏன் இதை பற்றி நம்ம பேச வரோம்னா, இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சார கூட்டங்கள் நடக்க போது. இதுக்கான கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்திய தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துருக்கிறனால அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக பர்மிஷன் வாங்கிக்கிட்டால் போதும். அவங்களோட அனுமதி. ஏன்னா இப்போ எல்லா கட்சியுமே வந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு சூழ்நிலை. எல்லாருமே வந்து பிரச்சாரத்தில் இறங்குவாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும், திடீர்னு அதே தொகுதிக்குள்ளே வேற ஒரு கட்சி போகும், கைகலப்பெல்லாம் நடக்கும். நம்ம நிறையா படங்கள்லையும் பார்த்துருப்போம், நேர்லையும் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அசாதாரணமான சூழ்நிலையை, ஒரு பதட்டமான சூழ்நிலை
சூழ்நிலையை இன்றைக்கி டிவிகேவுக்கு போலியாக உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த மீடியாக்களுடைய வேலையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பையன் உயிரிழந்துட்டாங்க, இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். விபத்தாயிருக்கிற தம்பி வந்து இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் மருத்துவர்களோட அந்த சிகிச்சையை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிட்டார் அப்படின்றது நியாயம். ஏன்னா அன்னைக்குங்க அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு மட்டும் அடிபடலை, அவரோட ஃப்ரெண்டு அருண் அப்படின்றவருக்கும் அடிபட்டு இருந்துச்சு. அது போக ஒரு பொண்ணு, ஒரு இளம் பெண், அவங்களுக்கு கையில் ஒரு காயமாக இருந்துச்சு. இவங்க எல்லாருமே குணமாயிட்டாங்க. இன்னும் கூட அந்த கால் முறிவு ஏற்பட்ட தம்பி சிகிச்சையில் இருக்கிறாப்புல. அப்போ 19 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த பையன் இறந்துருக்கான் அப்படின்னா, அன்பில் மகேஷ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இறந்துருக்காருன்னா சில சந்தேகங்கள்லாம் வருமா வராதா? இதுதான் மக்கள் கேட்குற கேள்வி, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேள்வி. நாங்களும் அதே கேள்வி தான் கேட்குறோம். அப்போ 19 நாள் வந்து அந்த பையன் தேறிட்டு இருக்கான், உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சம் தேறிக்கிட்டு இருக்குன்னு வந்த நியூஸ் வந்து இன்னைக்கு வேற மாதிரி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை கண்டிப்பாக காவல்துறையினர் விசாரிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். 2வது, இன்றைக்கி இப்போ இந்த பையன் இறந்து போயிட்டான். இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ இதை எங்கே கொண்டுட்டு போய் முடிச்சு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு வராங்க. கரூர் சம்பவம் அப்படின்றது இன்றைக்கி சிபிஐ கையில் ஒட்டுமொத்த விசாரணையும் வந்து அவங்களோட கையில் இருந்து இன்றைக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு வழக்கு மாறுற வரைக்கும் இருக்கிற சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. தேர்தல் அப்படின்றனால இன்றைக்கி அவங்க பக்கத்தில் இருக்கிற சம்மன் செந்தில் பாலாஜியை விசாரித்ததோட செந்தில் பாலாஜிக்கும் கிட்டத்தட்ட 2 சம்மன் இருக்குது. இன்னொரு தடவை அவர் ஆஜராக வேண்டியிருக்கு. ஆனால் கூட இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துட்டனால அதை பற்றி அந்த பிரச்சனையவே கிளறாமல் இருக்காங்க. உதாரணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடி அவர்கள் மேலே பெருமளவு குற்றம் சாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்கு. வந்த உடனே கொடநாடு மர்மத்தை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணவர். அப்போ இந்த மாதிரி கேஸுகள்லாம் இன்றைக்கி இன்னும் வெளியில் வரல. நேற்று பார்த்தீங்கன்னா ஆமாம், அது போல் ஜெயலலிதா மரணம் அப்படின்ற கேஸு, அந்த அவங்க முகத்தில் இருந்த சின்ன சின்ன புள்ளிகள், இது எல்லாத்துக்குமான மர்மத்தை நான் அவிழ்த்து வைப்பேன் அப்படின்னாரு. ஒரு ஆணையும் பிடுங்கலை. நேற்று கொரோனா சீசனில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த அந்த பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அப்பா தம்பியோட அவங்களோட ஒரு வழக்குக்கு நேற்று வந்து தீர்ப்பு வரப்போகுது. ஆனால் தீர்ப்பு இன்னும் வந்து 1 வாரம் ஒத்தி வச்சிட்டாங்க. ஆனால் 9 பேரும் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வெளியில் வருது. அதிமுக ஆட்சியில் இருந்த பொள்ளாச்சின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இளம் பெண்களோட வீடியோவை அதிமுகவுடைய மிக முக்கிய அமைச்சரோட ஒரு பையன் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் வரல. அப்போ இன்றைக்கி திமுகவுக்காக நான் பேசுகிறேன், நான் வந்து செம்பு தூக்கியாக பேசுகிறேன், நான் வந்து சோத்துக்கு உப்பு போடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் அவங்களுக்கு காலுக்கு செருப்பாக தேய போகிறேன்னு சொல்கிறேன் பூரா. இன்றைக்கி வந்து இந்த பையன் விக்னேஷ் பையனை வந்து ஒரு ஒட்டுமொத்த அரசியலாக்கி இன்றைக்கி அவரோட தந்தை வந்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மோசமான, அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இப்போ தான் அவங்களோட மனைவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்கார். இந்த பையன் இத்தனைக்கும் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போன பையன் இந்த மாதிரி போவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நடந்த இப்போ உதாரணத்துக்குங்க நான் தெரியாமல் கேட்குறேன், இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விபத்து நடந்தால் உடனே விஜய், இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு முதல் காரணம் இவங்க கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும். இந்த சம்பவத்துக்கும் விஜய் என்ன செய்வார், இன்னைக்கு அவரால் என்ன செய்ய முடியும்? பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு வர்ற ஒரு தலைவர், இதே வாய் வந்து உதயநிதியோட ஒரு திருமண நாளில் ஏதோ ஒரு விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் டீ பிளேட்டு கட்டி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்களே, அதை பற்றி ஏன் யாருமே பேசலை? இப்போ நடந்த நம்ம மாநாட்டில், ஒரு திமுக மாநாட்டில் ஒரு குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஏதோ நான் வந்து ஒரு மாடு மேலேயே ஏற்றிட்டேன்னு சொல்லி வண்டியை கவுத்தி விட்டு 12 பேர் காயமாச்சு, அதை பற்றி யாருமே பேசலை. அதே மாநாட்டில் 2 பேர் இறந்து போனாங்களே, அது யாருக்காவது தெரியுமா? திருச்சி மாநாட்டில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அதை பற்றி யாருமே பேசலை. இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. இப்போ என்னமோ கல் இறக்கி வந்து 68 பேர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, இறந்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயம் கொடுத்தா சாதானே வேண்டியது நீங்களே சொல்லுவீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. நான் அதை பற்றி பேச வரல. இன்னைக்கு 43 பிள்ளைங்களுக்கு கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் அந்த ஒரு பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 43 பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்ததை சில திமுக எந்த மாதிரிலாம் விமர்சிச்சிருந்த, உதாரணத்துக்கு பொய்ஸ்னவின்னு ஒருத்தி வந்து பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், அதை கூட ஏற்றுக்கிறலாம், ஏதோ பார்த்தா வந்தான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா 43 பிள்ளைங்களும் இருந்தாங்க, 4 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிச்சு, மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டாங்க, 4 மணி நேரத்தில் எல்லா குழந்தைங்களையும் வீட்டுக்கு நல்லபடியாக டாக்டர் அனுப்பி வச்சிட்டாங்கன்னு சொல்கிறானே. ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். எனக்கு வந்து அன்பில் மகேஷ் வந்து துறை ரீதியாக வந்து அவங்க மேலே வந்து வழக்கத்தோட வேலை பார்ப்பாங்க, துறை ரீதியாக வந்து நாங்கள் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறீங்களே, அந்த உயிர் அப்படின்றது நீங்கள் துறை ரீதியாக எடுக்கிற நடவடிக்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறோமே, இதை திறந்த வெளியில் செய்யலாமா, என்ன பண்ணலான்றதை பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கூட்டத்துக்கு எதனா ஒரு சம்பவம் நடந்துடும், எதனா ஒரு விதியை மீறிடுவாங்களோ, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிற நாயினி நாங்கள் மதுரையில் பார்க்குறோம். சன் நியூஸ் வந்து
காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. காலையில் 10:30க்கு தான் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி பேனர்லேயே டைம் போட்டிருக்காங்கண்ணா. ஆனால் இவங்க வந்து பன் டிவிக்காரங்க உட்காந்துருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து டீ குடிச்சாங்களா குளிச்சாங்களான்னு தெரில, கேமரா வச்சுக்கிட்டேன் வரட்டு நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோவுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் அவங்களே வீடியோ எடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்தீங்களா எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னா. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி 75 வருட ஆண்ட கட்சி இன்றைக்கி எதுக்கு நம்ம அரசியல் பண்ணுறோம், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோமான்றது தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்கிற இப்போ வந்திருக்கிற ஒரு சின்ன குழந்தைய பார்த்து பயந்த மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட வேலையில் அப்படி பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? இது வந்து நியாயமான ஒரு கேள்வியாக? இன்றைக்கி இவங்க வீடியோ போடுறதுக்காக நம்ம பதில் போட வரல. இந்த சம்பவம் இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு வந்து கண்டிப்பாக கட்சி ரீதியாக அதாவது பண்ணணும், இந்த மாதிரி இளைஞர்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நான் இதை ஏகப்பட்ட இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தயவுசெய்து இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட பெரம்பூர் பிரச்சாரம் வந்து தொடங்குது. இதுதான் நம்ம சொல்ல வந்ததே. இப்போ பிரச்சாரம் நாளைக்கு தொடங்க போது. இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினரோட கட்டுப்பாட்டில் இருக்காது. ஏன் அப்படின்னா மத்திய ரிசர்வ் படை தான் பாதுகாப்பாங்க. ஒரு சில இடங்களில் காவல்துறையினர் இருப்பாங்க. அப்போ நாளைக்கு வந்து ஏதோ பிரச்சனை, சும்மா இளைஞர்கள் வந்து நம்ம எப்பவும் போல் விஜய் அவர்களோட பின்னாடியே போகலாம், ஹெல்மெட் போடாமல் போகலாம் அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி நடக்கிற கூட்டம் கிடையாது. இனி ரொம்ப அதிகவே பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா திடீர்னு கூட தடியடி வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து தயவுசெய்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்களோட வாகனத்தை பின்தொடராதீங்க. கண்டிப்பாக பிரச்சாரம் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து பண்ணினாங்கன்னா அண்ணன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நீங்கள் கேட்டு மக்களிடையே கொண்டுட்டு போய் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அந்த விசில் சின்னம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதே போல் தான் இளைஞர்கள் மட்டும் கிடையாது, இன்றைக்கி இளம் பெண்கள் முதற்கொண்டு துடிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தயவுசெய்து அந்த வழிமுறைகள் அப்படின்றத நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த ஊர்களுக்கு விஜய் அவர்கள் போகும்போது தயவுசெய்து அந்த ஒத்துழைப்பு அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றது, மாசமாக இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், இவங்க பெரியவங்க, மாற்றுத்திறனாளிகளை கூட்டிகிட்டு வர்றதை தவிருங்கள். மேக்சிமம் வந்து விஜய் அவர்களோட அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வர்றீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வர்றீங்கன்னா நின்று பாருங்கள். அந்த விதிகளை மீறிடாதீங்க. இதுதான் நம்ம சொல்ல வருது. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன தப்புன்றது கட்சி மேலே போய் பேரா விழுந்து இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தம்பி அவங்க வீட்டில் இருக்கிற இன்றைக்கி கட்சி ரீதியாக அதை பார்க்காதீங்க. நார்மலாக ஒரு பையன் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு பையனை இழந்து நிற்கிது அப்படின்றது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து வச்சு நல்லபடியாக நடந்துக்கங்க. இனி வர தேர்தல் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு தப்பான பெயரை இளைஞர்களே ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஏன் அப்படின்னா நம்ம டிவிக்கோட பேரை சொல்லி பல பேர் வந்து ஊடுருவதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. தயவுசெய்து நம்ம சேனல் வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விழிப்புணர்வை நீங்கள் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.